பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளி மாவட்டங்களில் இருந்து 120 தீயணைப்பு வீரர்கள் சென்னை வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். விவரங்கள் செந்தில். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளி மாவட்டங்களில் இருந்து 120 தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அதே போல 17 ரப்பர் படகுகளும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னையில் ஏற்கனவே 900 வீரர்கள் தயாராக உள்ள நிலையில் தற்போது இந்த 120 வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 900 தீயணைப்பு வீரர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 30 ரப்பர் படகுகளுடன் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் தீயணைப்பு வீரர்கள் உள்ளனர். குறிப்பாக தாழ்வான பகுதிகள் என கண்டறியப்பட்ட முடிச்சூர், வேளச்சேரி, தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட தண்ணீர் தேங்கும் பகுதிகளில் மொத்தம் 16 இடங்கள் தண்ணீர் தேங்கும் பகுதிகள் என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அந்த இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் முகாமிட்டிருப்பதாகவும் தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தற்போது மேலும் 120 பேர் வெளி மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, சேலம் ஆகிய 4 மாவட்டங்களிலிருந்து 120 தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ட்ரூ கேரியர் எனப்படும் தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களில் கூட செல்லக்கூடிய 4 சக்கர வாகனங்களில் 17 ரப்பர் படகுகளும் வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தீயணைப்புத்துறை டிஜிபி சீமா அகர்வால் மற்றும் வடக்கு மண்டல இணை இயக்குனர் சத்யநாராயண மேற்பார்வையில் தீயணைப்புத்துறையினர் சென்னை புறநகர் மற்றும் மாநகர் பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் என கண்டறியக்கூடிய இடங்களில் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.